இன்னைக்கு எங்க ஊரு ஸ்பெஷல் தக்காளி பஜ்ஜி. இத தக்காளி கெடசல் அப்படின்னு கூட சொல்லலாம். தப்பி தவறி தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லிட்டேன்னா, எங்க ஊருக்காரங்களுக்கு கோவம் வந்துரும். ஏன்னா, எங்க ஊர்ல அவ்ளோ தக்காளி பஜ்ஜி ஃபேன்ஸ் இருக்காங்க. வாங்க இன்னைக்கு கொங்கு நாடு ஸ்பெஷல் தக்காளி பஜ்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு குக்கர்ல பண்றேன். ஸோ ரொம்ப ஈஸி இது. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இடிச்சு வச்ச வெள்ளை பூண்டு, சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடுவோம். பெரிய வெங்காயம் போட மாட்டோம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய தக்காளி போடுறோம். ஸோ இந்த போட்ட காஞ்ச மிளகா கண்டிப்பாக பத்தாது. அதனால தேவைப்படுற அளவுக்கு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் போட்டு நான் தண்ணி ஊற்றாமல் சும்மா 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டேன். தக்காளியிலிருந்தும் உப்புலிருந்தும் அதுவே நிறைய தண்ணி விட்டுருக்கும். அந்த தண்ணியை நல்லா வடித்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு பருப்பு மரத்தில் சட்னியை நல்லா கிடஞ்சி எடுத்துருங்க. அண்ட் தென் மறக்காமல் அந்த வடித்து வச்ச தண்ணியை உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக எங்கள் கொங்கு நாடு ஸ்பெஷல் தக்காளி பஜ்ஜி ரெடி.